இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். இந்த நாளும் தேவன் தாமே அவருக்கு பிரியமானதை எல்லா இடங்களிலும் செய்ய நமக்கு கற்றுத்தருவாராக. ஹல்லேலூயா. இதனால் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 48வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். அன்பானவர்களே, யாருடைய வழி வாய்க்கும் என்று சொன்னால், தேவன் சொன்னதை செய்யும்படியாய் தேவன் அழைக்கிறவருடைய வழி வாய்க்கும். தேவன் சொன்னதை செய்யும்படியாக, தேவன் கட்டளையிட்டதை செய்யும்படியாக, தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை செய்யும்படியாக தேவன் எவர்களை அழைக்கிறாரோ அவருடைய வழிகள் எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எங்க வாய்க்கும் என்று சொன்னால் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு தேவன் ஒரு அழைப்பை விடுகிறார். தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை. எங்க இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இங்கே ஏசாயா 48:15 யாரை குறித்து சொல்லுதுன்னு சொன்னா, கோரேசை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். யாரை தேவன் அழைத்தாராம்? கோரேசை தேவன் அழைத்தாராம், அவர் சொன்னதை செய்யும்படியாக. அன்பானவர்களே, இஸ்ரவேலருக்குள்ள அநேகர் இருந்த பொழுதும், ஹல்லேலூயா, அந்நிய ராஜாவை தேவன் அழைத்திருக்கிறார். அதனால தான் சொல்றான், அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணினேன். எதற்கென்று அபிஷேகம் பண்ணினேன்? அந்நிய பாஷை பேசும்படியாக அல்ல, ஆவியிலே இருந்து ஜெபிக்கும்படியாக அல்ல. தேவன் ஏதோ ஒன்றை சொல்லி இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான ஒன்றை தேவன் சொல்லி இருக்கிறார். அதை செய்யும்படியாக தேவனை அழைத்திருக்கிறார். என்னத்தை தேவன் சொன்னார்? அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்று அவனை நான் அழைத்தேன். எருசலேமை நோக்கி ஸ்திரப்படும் என்றும் தேவாலயத்தை கட்டப்படும் என்றும் அவன் சொல்வான். சொல்லி அவைகளை அவன் செய்வான். அல்லேலூயா. அன்பானவர்களே, அவனுக்கு விடப்பட்ட அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த அழைப்பை அவன் நிறைவேற்றினான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் அவனுக்கு முன்பாக நடந்து போய், ஹல்லேலூயா, அந்தகாரத்தில் இருக்கிற, ஒளிப்பிடத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் எல்லா ஆஸ்திகளையும் அவனுக்கு நான் கொடுப்பேன். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு பிரியமானதை பாபிலோனில் இருந்து அவன் செய்தான். தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடாத இடத்திலிருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்தான். அதற்கு முன்னாடி பாபிலோனில் இருந்த ராஜாக்கள் எல்லாரும் எருசலேம் தேவாலயத்தில் இருந்த எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். தேவனுடைய பார்வைக்கு விரோதமானதை, தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பானதை செய்தார்கள். இவன் பாபிலோனில் இருந்து கொண்டு தேவனுடைய பார்வைக்கு ஏற்றதை செய்தான். ஆண்டவர் சொன்னாரு, அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக அவனுடைய கரத்தை பிடித்து அவனை அழைத்து கொண்டு போயிட்டு, இரும்பு தாழ்பால்களை முறித்து, வெண்கல கதவுகளை உடைத்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் அவனுக்கு நான் கொடுப்பேன். அன்பானவர்கள், இந்த காலை வேளையில நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், அல்லேலூயா, உங்கள் வழி வாய்க்கும். அது சிங்கக்கெபியா இருக்கலாம், சூளை நெருப்பா இருக்கலாம், எங்க இருந்து கொண்டாகிலும் நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்வீர்களாக இருந்தால், அல்லேலூயா, அந்த இடத்துல உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார் தேவன். அல்லேலூயா. சிறைச்சாலையா இருக்கலாம், எதா இருந்தாலும் பரவாயில்லை, அங்கேயே உங்களுக்கு வழியை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஒரே ஒரு கேள்விதான், தேவனுக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறோமா? சிந்தித்து பாருங்க, உங்கள் வழி வாய்க்கும். எங்களை மூடுவோமா? ஆண்டவரே, இதனால் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.